வணக்கம். சில்லி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல பரோட்டாவை சுட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் பண்ணுறேன். நார்மலாக பரோட்டாஸ் மைதா மாவில் செய்வாங்க. இதை நேராக இருக்கும்போது பரோட்டாஸை முதல்ல சுட்டு வச்சிடலாம். சாப்பிட்றப்போ சில்லி பரோட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 3/4 குக் பண்ணிவிட்டு எடுத்துடுறேன். எண்ணெய் போடுறதுக்கு முன்னாடி இது வேக வச்சுட்டு எடுத்துடலாம். இது ஃப்ரீயாக இருக்கும்போது சாயங்கால நேரத்தில் இது செஞ்சு வச்சுட்டா நைட்டு டிஃபன் பண்ணும்போது சீக்கிரமாக தாளித்து எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் இந்த அளவுக்கு சுட்டு எடுத்துடுறேன். இதில் ஒரு 2 பராத்தா மட்டும் ஆயில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரை விட்டுக்கலாம். நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்ல ப்ரௌன் கலரில் டோஸ்ட் ஆகணும், பொன்னிறமாக டோஸ்ட் ஆகணும். பாதி ஹோட்டல்களில் சில்லி பராத்தாஸை ஆயிலில் வறுத்து எடுக்கிறாங்க. அது ரொம்ப எண்ணெய் குடிக்கும். இதுவே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடணும். கொஞ்சம் மேல் லேயர் நல்ல கிறிஸ்பாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி நல்ல பராத்தா சுட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இதை ஆற வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சில்லி பராத்தா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தவாவில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். அதில் ஒரு 8லேருந்து 10 பூண்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனோன்னு கேப்சிகம், கேபேஜ், கேரட், ஆனியன் இதுங்களை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/4 கிலோ இருக்கும். ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருக்கும். அது எல்லா காயிலையும் ஆயில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 குக் பண்ணிக்கலாம். இதில் நான் இன்னும் சால்ட்டு போடலை. சால்ட்டு போட்டால் காயில் இருக்க தண்ணியெலாம் வெளியில் வந்துடும். இது எல்லாத்தையும் நான் இப்போ பண்ண போகிறதில்ல, பாதி தான் பண்ண போகிறேன். ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு தான் பண்ண போகிறேன். இது பாதி வெந்துடுச்சு. இதில் பாதி வெஜிடபிள்ஸை தனியாக எடுத்து வச்சிடுறேன். பாதியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரப்பொடி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் ரெட் சில்லி சாஸும் சேர்த்துக்கிறேன். இதுங்களையும் சால்ட் இருக்கிறதால சால்ட் போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டா பீசஸை இதில் கலந்து மிக்ஸ் பண்ணிடலாம். பரோட்டா பீசஸ் ரொம்ப ஆறிடக்கூடாது. சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது கிறிஸ்பாக இருக்கும். அது சுட்டு எடுத்த உடனே இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். நம்ம செஞ்சு வச்சுருக்க வெஜிடபிள் மிக்ஸில் தண்ணி இருக்கக்கூடாது. அது இருந்தால் சப்பாத்தி ஊறிடும், நல்லா இருக்காது. இது ரொம்ப நேரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உள்ள வர ஊற வேணாம். இது மேலே அந்த பரோட்டா மேலே அந்த மசாலா கோட் ஆகணும். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிளேட்டுக்கு எடுத்துடலாம். இது பிளெயினாக தயிரோடையோ இல்லை ராய்த்தாவோடையோ ரொம்ப நல்லாயிருக்கும். சில்லி பராத்தா ரெடி. நன்றி.